ஒருத்த மாட்டிருந்தான் போட்டு ஒருத்த மாட்டிருந்தான். பரோட்டா போட்டுக்கிட்டே இருக்கான்ல, எச்சு துப்பிக்கிட்டே இருப்பானான் பரோட்டா. அதில் இந்த பான் பிராக் வித்து இதோட துப்பிக்கிட்டே அடிப்பானான். அது ஒரு டேஸ்ட் தின்னுருக்கான். ஹோட்டலெல்லாம் சாப்பிட்றதா எப்படி ஒன்றும் புரியலையே. குடும்பமே ஒரு பெண்ணோட யூரினால பாதிக்கப்பட்டிருக்கு. எவ்வளோ பேனிக் ஆகிருப்பாங்க. இப்போ உடல் உபாதைகள் வந்திருக்கும், இதுக்கு மெடிசன் கொடுக்கணும். கிட்டத்தட்ட அவங்க விஷத்தை தான் சாப்பிட்ருக்காங்க. யூரின் வந்து விஷம் தான், அது மாட்டு கருத்தே இல்லை. அது விஷம். அது இடையில மலத்தை ஒரு ஹோட்டலில் கலந்ததாக ஒரு பிரச்சனை வந்துச்சு. பரோட்டாவில் கலந்தாங்கன்னு எடுக்குது. இந்த வடக்கான்ஸ் பார்த்தாலே வைத்த பெற்றுறாங்க. அவர் எவ்வளோ பெரிய பிரதமர்லேருந்து ஐடி கம்பெனி வரைக்கும் இன்னைக்கு வடக்கடிச்சு நிரம்பிட்டாங்களே, என்ன பண்ணுவீங்க நீங்கள்? என்ன பண்ணுறது? இப்படி ஹோட்டல் மக்கள் சோம்பே இருக்கிறனால மொத்த பேர் இறங்கிட்டாங்க. பெரிய கிளாஸ் டோர் போடு. இங்கே உட்காந்து சாப்பிட்றாங்களா உள்ளே பார்க்கணும், சமைக்கிறத இங்கே பார்க்கணும். இல்லை உள்ள கேமரா வச்சு இங்கே டெலிகாஸ்ட் பண்ணு. பெரிய பெரிய ஃப்ரேமரில் ஹோட்டலில் டெலிகாஸ்ட் பண்ணு. வேறு எப்படி இவங்களை நம்புறது? உள்ள மாவு அரைக்கிறதுலேருந்து ஆரம்பித்து இங்கே டெலிகாஸ்ட் பண்ண வேண்டியது தானே. ஒரு டிவியில் பார்த்துட்டு சாப்பிடுவோம் எப்படி இருக்குது. அதுதான் நல்லது. இது உடனடியாக தமிழ்நாடு அரசு எக்ஸிக்யூட் பண்ணணும்.